அங்கே வரும்போது சடன்லி எல்லா பிள்ளைங்களும் வந்து ரோட்டில் மயங்கி கிடக்குதே அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. வெல்கம் டு ஆர்ஜே பீச் கேஜே. ஓகே, என்னடா இன்னைக்கு ரெடி ஆகிட்டு நின்றாப்புல இந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்குற அப்படி சொல்லி பார்ப்பீங்க. நாங்கள் வந்து இப்போ நார்த்துக்கு வந்து புறப்பட்டு போகும்போது வந்து வெட்டிக்குளோவில் சித்தாண்டி உங்களுக்கு தெரியும். ஸோ சித்தாண்டியில் வந்து முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த யங்ஷனில் பார்த்தா சடன்லி எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டுமே வந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு காட்சி. ஸோ அந்த காட்சி எது என்ன அப்படி சொல்லி நாங்கள் இறங்கி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இறங்கி பார்த்தோம். அது வந்து ஒரு விழிப்புணர்வு நாடகம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து தெருவில் வந்து ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை வந்து பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் அதிகமாக வந்து இது தெருக்கூத்து அதுக்கெல்லாம் வந்து நடத்துவாங்க. ஸோ அது எந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ரொம்பவே மறைவு போச்சுது. அதை காண்றதே மிகப்பெரியது ஒரு அரிது. ஸோ வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு நாடகங்கள் இந்த தெருக்கூத்து இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்கி இருக்கு. ஸோ அது வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் தெரு தெருவாக போய் இந்த தெருக்கூத்து இந்த விழிப்புணர்வு நாடகங்கள் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நாம் இன்னைக்கு நம்மளோட சேனல் மூலம் இந்த ஒரு வீடியோ காண்பிக்கிறதுனால இந்த பிள்ளைங்க இந்த ஒரு விழிப்புணர்வு பண்ணுறது நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இது பப்ளிக் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கண்டினியூவாக நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இது நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு தட்டி விட்டு போகாமல் நிறைய பேருக்கு தான் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் முன்னாடி வந்து அதாவது சித்தாண்டி யங்ஷன்லேருந்து சித்தாண்டி கோயில் வந்து தெரியும். ஸோ இப்போ கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வளாகத்தில் வந்து இப்போது இதை காட்சிப்படுத்த போகிறாங்க. அண்ட் இங்கே ஒரு சலூனை பார்த்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வந்து இப்படி ஒரு சலூன் இருக்குது. நம்ம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி சலூன் கிடையாது. பட் வந்து அந்த காலத்துலேருந்து இப்படி தான் கொட்டில் போட்டு இப்படி வச்சுருப்பாங்க. இங்கே வயசான அங்கிள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. முடி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் வயசு என்ன? உங்கள் வயசு 70 வயசா? ஓகே. இந்த கடை எத்தனை வருஷமா இங்கே இருக்கு? 25 வருஷமா? ஐயாக்கள் தானே வந்து கட் பண்ணுறாங்க. அப்போ 25 வருஷம்னு சொன்னால் போர்ச்சுகல்லேருந்தே இருக்கிறீங்க. கடை வந்து மாறல. நீங்களும் டெய்லி கஸ்டமராக இருக்கிறீங்க. அவங்களுக்கு வேற கடைக்கு போகல நீங்கள்? அவ்வளோக்கு நல்லா வெட்டுவாங்க. ஓகே ஓகே. நீங்கள் 2 பேரும் தான் அப்பத்துலேருந்து பண்ணுறீங்களா? அது சூப்பர் சூப்பர். அப்போ மழை பெய்கிற டைம்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மழை பெய்கிற டைம்லாம் எப்படி இதை செய்வீங்க? எப்படியே கடந்து வரீங்க. இந்த கடையை சேஞ்ச் பண்ணலாம் இல்லை நீங்கள் மாற்றலை? அப்படி வந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட வந்து இந்தியாவில் எடுக்கக்கூடிய ஃபிலிம்ஸில் வந்து இப்படியான கடைகள் வந்து ஒரு சில கடைகள் வந்து காட்டுவாங்க. நம்ம உலகம் எங்கேயோ போயிட்டுது, நவீன வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி அப்படி சொல்லி கடையெல்லாம் வந்து பெரிய இடம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உழைப்புக்கு வந்து பெரிய இடம் தேவையில்லை, இப்படி இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கடையை வந்து பாருங்கள், வந்து சின்னதாக ஒரு கொட்டி கடை தான். பட் இது வந்து சலூன் அப்படி சொல்லும்போது வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளேருந்து அவங்க டெய்லி கஸ்டமர் அந்த காலத்துலேருந்து இப்போ கூட வந்து கஸ்டமராக இருந்துகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணதும் நீங்கள் முழுசாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இவங்களோட ஒரு தெருவில் நடத்தக்கூடிய இந்த ஒரு விழிப்புணர்வு காணொலியை வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்க்கலாம்.
அது என்னன்னு சொன்னா டெங்கு. அது என்ன? டெங்கு. இன்றைக்கு ஆட்டிக்கொண்டிருக்கிற ஒரு ஆட்கொண்டிதான் அந்த டெங்கு. இந்த டெங்கு உடம்பானது எப்படி பரவுகின்றது? இது பரவுகின்ற இடங்கள் என்னென்ன? டெங்கு நுளம்பு பரவுவதற்கு தேடி ஒரு விழிப்புணர்வினை ஊட்டுவதற்காகவே இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது வளம தானே, சித்தாண்டில வெள்ளம் வந்தா டெங்கு வர வளமே. என்னடி உயிர் கொல்லி என்றா? காய்ச்சல் வரும், 2 பனடோல வாங்கி போடுற, 2 நாளை காயும், அதையும் தாண்டி மட்டும் பார்த்துருக்கா, அடுத்த 2 நாளை காயும், இன்னும் 2 பனடோல வாங்கி நான் போட்ட மாட்டேன். ஆள் பறந்து இட தெரியும். அக்கா பறந்துடும். அதெல்லாம் பழைய கதை. இப்ப டெங்கு புது புது வாழுட கண்டுபிடிச்சிருக்குது. என்னடி புது புது வாழிடமா? ஓ, அதுவும் நம்ம வளவுக்குள்ள. நம்மட வளவுக்குள்ள அப்படி என்ன வரது? கொடி இருக்குதானே? கொடி ஏண்டா? அதான் அந்த முருகன் கோயில் கிணத்தல் இருக்குதே. ஓ, அந்த துலா கொடியா? ஓ, அந்த துலா கொடி பங்கல் நடக்குது. அந்த சின்ன ஒரு ஓட்டத்துக்குள்ள என்னடி நடக்குது? அந்த வண்டிகள் போட்டு ஓட்ட. ஓ, அது கூட மழை பெய்ய தண்ணி தேங்கி நிக்கிறாண்டி. தண்ணி தேங்கி நின்று அதுக்குள்ள கெட்டு கூடாட்டி வச்சு அடிக்கடி நம்மளோட வேலை கட்டிருக்கலாம். நம்மட வேலி கட்ட மரக்கட்டில போட்டு ஒரு வேலி. ஓ, அதுலயும் மழை இருக்கிற இடங்கள்ல மழை பெய்ய தண்ணி நின்று குழம்பு வைக்கிறாண்டி. கடவுளே, எங்கட வீட்டை சுத்தின வேலி புள்ள அது வேலி கட்டுதாண்டி. அதுல மட்டும் அந்த தெங்குல குழம்பு வைக்குது. நம்மட இந்த மரம் கொத்தி எல்லாம் வைக்கும் பொந்து மரப்பொந்து, அதுக்குள்ளேயும் மழை பெய்ய தண்ணி நின்று டெங்கு நுழம்பு குழம்பு வைக்கிறாண்டி. இப்படியான இடத்துல அதுக்கு மட்டும் வப்புரி தெரியுது. நான் இந்த காலம். சரி சரி, நான் எங்கட வீட்டை போய் பாக்குறேன். சரியா? ஓ, நான் போய் பாக்குறோம். ஹலோ, ஓன் டீச்சர் நான் தான். இது சார் அம்மா தான் நினைக்கிறேன். ஓன் டீச்சர் நேற்று அவளுக்கு சாதவா காய்ச்சல் தான் 2 பன்னடோல் கொடுத்து அனுப்பின. காய்ச்சல் உரமா காயுதா? நான் மாறேன் டீச்சர். அட குளிசை முடிச்சாச்சு. ஓமனே இன்னொரு குளிசையை போட்டு குளிசை அவர் வரட்டு பண்ணுவோம்.
ரெண்டு கிழமை வச்சு சரியான காய்ச்சலக்கா புளிச்ச கொடுத்து வச்சிருக்கா மூச்சு வச்சு சாப்பிடாம பாரு பிடிக்கணும் உடம்பு எல்லாம் கடிச்சிருக்கு சிவந்து போயிருக்கு டாக்டர் டாக்டர் பாருங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க ஐயோ அந்த பாலா போற மனுஷன் சொன்னேன் நேரத்தோட பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அந்த மனுஷன் எங்க கேட்டாரு கடவுளே இப்ப நான் இழந்துட்டு நிற்கிறேனே இதே மாதிரி தான் நீங்கள் காய்ச்சல் வந்து அது சாதாரண காய்ச்சல் தான் சொல்லி பாத்தீங்களா இந்த குடும்பத்துக்கு நடந்த நிலைய பாத்தீங்களா இப்படியான அவ்வளவு நிலை உங்களது குடும்பத்திற்கு ஏற்பட வேண்டுமா சற்று சிந்தியுங்கள் இந்த நிலை நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஏற்படக்கூடாது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் மக்களே விழிப்புடன் இருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு 3 நாட்களுக்கு மேலே நீடித்த காய்ச்சல் இருந்தால் நிச்சயமாக வைத்தியரிடம் செல்லுங்கள் வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள் துருவி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் டெங்கு நுளம்பினால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு வீட்டிலே வைத்துக் கொண்டு காய்ச்சல் உடனடியாக சரியாகிவிடும் என்று நீங்களாக மருத்துவங்களை செய்யாதீர்கள் உடனடியாக வைத்தியரை நாடுங்கள் இந்த இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து எமது சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டுள்ளோம் ஒவ்வொருவரும் அவதானமாக இருங்கள் வைத்தியரை நாடுங்கள் தகுந்த முறையில் சிகிச்சையை பெறுங்கள் எமது உறவுகளை இந்த ஆட்கொல்லியான டெங்குவிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்கொல்லி நோயான டெங்கானது எந்தெந்த முறையில் பரவுகின்றது என்பதை உங்களுக்கு தெரியுமா இந்த குடும்பத்திலே இருந்தவர் உறுதி அறிந்தாரே இந்த தேங்காய் சிரட்டை இதிலும் பரவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பீர்களே ஜோக்கட் கப்புகள் அதிலும் பரவும் பிளாஸ்டிக் போத்தல்கள் பொலித்தீன்கள் என்று பல இடங்களிலும் இந்த டெங்கு நுளம்பானது தன்னுடைய இனத்தை பெருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிந்த பழைய இடங்கள் இன்று அது தன்னுடைய இனத்தை பரப்புவதற்காக புதிய இடங்களை கண்டுபிடித்துள்ளது அது உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த வேலி கட்டைகள் மர பொந்துகள் துலாக்கொடி என்று புதிய புதிய இடங்களில் தங்களுடைய இனத்தை பரப்புகின்றது ஆட்கொள்ளிடமிருந்து எங்களது உயிரை பாதுகாக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட டெங்கு நுளம்பு பரவுகின்ற இடங்களை கண்டுபிடித்து அவற்றை முற்றாக ஒழித்து விட வேண்டும் மக்களே விழிப்புணர்வுடன் செயற்படுங்கள் சிந்தியுங்கள் எம்மவர் உயிரை காப்பதில் உங்கள் ஒவ்வொருவரது கடமையும் நிச்சயம் தங்கியுள்ளது எங்கள் சமுதாய
ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் வந்து ஏதோ ஒன்று சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நடந்தது வந்து உண்மையில் ஒரு வீதி நாடகம். அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே சின்ன குழந்தைங்க, அதாவது ஸ்கூலுக்கு போகக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய மாணவர்கள் அப்படி சொல்லி எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்காக நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன சொன்னது ஒரு 2 நாள் தான் அவங்க கேட்டு உடனே கொண்டு வந்து போட்டதுக்கு அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு வீதி நாடகத்தை வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா, ரொம்ப நாளைன்றதை தாண்டி பல வருஷத்துக்கு பிறகு வந்து நானே இன்றைக்கி தான் வந்து இந்த ஒரு வீதி நாடகத்தை வந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பக்கங்களில் பூபாலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வந்து அவங்களுக்குன்னு ஒரு மீடியா ஒன்று இருக்குது மட்டக்களப்பில். ஸோ அவங்க வந்து அந்த மீடியாட்ட பேர் கதிரவன் மீடியான்னு. ஸோ கதிரவன் மீடியாவால் வந்து இப்படியான அதிகமான வீதி நாடகங்கள், தெருக்கூத்துகள் எல்லாமே வந்து செய்வாங்க. ஸோ அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா சைடுகள்லையுமே வந்து விழிப்புணர்வு இந்த வீதி நாடகங்களை வந்து பண்ணுறவங்க. அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு வீதி நாடகம் வந்து சுகாதார உத்தியோகஸ்தர்கள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட ஏற்பாட்டில் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து செய்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வரும்போது சடன்லி வந்து ஒரு பள்ளி மாணவி வந்து ரோட்டில் மயங்கி கிடக்குதே அப்படி சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போனோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஒரு வீதி நாடகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க தானே. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் நின்னாங்க. அந்த ஆரம்பத்தில் அவருக்கு நடந்த இடத்துல வந்து நிறைய பேர் நின்னாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்தப்போ வந்து அந்த சுகாதார பரிசோதகர் அவர் கூட வந்து சொல்லியிருந்தாப்புல என்ன சொன்னால், நம்மளோட ஜனங்களுக்கு வந்து இப்போ வேறு ஏதாச்சும் வேடிக்கை அப்படி சொன்னால் வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆனால் முக்கியமான ஒரு நிகழ்வுகள் வந்து காண்பிக்கும் போது அந்த இடத்துல வந்து கூட மாட்டாங்க சொல்லி. ஸோ உண்மையில் இந்த ஒரு காணொலியை வந்து பகிர்ந்து அனைத்து பேரும் வந்து இந்த பிள்ளைகள அந்த ஒரு விழிப்புணர்வு காணொலி வந்து வீணடிக்கப்படாதவங்களும் ஷேர் பண்ணி அடுத்தவங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இது நம்மளோட உயிர் பாதுகாப்புக்கான ஒரு விழிப்புணர்வு காணொலி அப்படிங்கிறதுனால. அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.